கவலைப்படாதீங்க. இது ஒன்றும் பெரிய கேஸே இல்லை. இதை விட பெரிய பெரிய கேஸெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம லாயர் வருவார். கூடிய சீக்கிரத்தில் அவர் நம்மளை ஜாமீனில் வெளியில் எடுத்துருவார். அப்புறம் என்ன, வாய்தா மேலே வாய்தா வாங்கி கேஸ்லேருந்து எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். என்னன்னு நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க பதிலே சொல்லாம சைலண்டா இருக்கீங்க. என்ன பிரதாப், என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த கேஸ்ல இருந்து எப்படி வெளியே போறது, வெளியே போனதுக்கு அப்புறம் எந்த கோயிலை திருடுறதுன்னு டிஸ்கஷன் பண்றீங்களா? இப்படி குறுக்கு வழியில யோசிச்சு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிட்ட. நீ பண்ணின கொலை கொள்ளை, உன் ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணது, இதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும்னு பார்த்தா உன் ஆயுளே பத்தாது. வாழ்க்கையில் உனக்கு அமைஞ்ச ஒரே நல்ல விஷயம் உன் ஒய்ஃப் ஷைலஜா. ஆனால் நீ அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்களையும் நீ சந்தோஷமா இருக்க விடாம, நீயும் நிம்மதியா இல்லாம உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்டே பிரதாப். கொஞ்சம் நல்லா நீயே யோசிச்சு பாரு. திருட்டு கொலை கொல்லைன்னு தப்பான காரியங்கள்லாம் பண்ணி அதில் சம்பாதிச்ச பணத்தை வச்சு என்ன சுகத்தரா கண்ட? ஜெயிலில் தானே இருக்க. நீ ஷைலஜாவுக்கு மட்டும் துரோகம் பண்ணாமல் இருந்திருந்த அவங்க சொத்து முழுக்க உன் பேரில் தான் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த சொத்தை வச்சுக்கிட்டு நீ 3 தலைமுறைக்கு உட்காந்துக்கிட்டே சாப்பிடலாம். ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் பணம் கொடுன்னு அவங்கள டார்ச்சர் பண்ணி பத்தாக்குறைக்கு அவங்க கற்பையை சந்தேகப்பட்டு வீட்டை விட்டே துரத்தி விட்ட. இப்போ அவங்க மொத்த சொத்தையும் ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டாங்க. கர்ப்பமாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கு அவள் புருஷனோட அன்பும் ஆதரவும் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ அந்த பொண்ணு கர்ப்பமாகி குழந்தை பிறக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் டார்ச்சர் பண்ணியிருக்க. உனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையோட சிரிப்பை கூட நீ பார்க்காம இப்படி 4 செவத்துக்குள்ள வந்து அடைஞ்சு கிடக்கியே, இதெல்லாம் என்னடா வாழ்க்கை? நீ எல்லாம் இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். என்ன தேவராஜ், நீ என்ன யோசிக்கிற? எப்படா ஜெயிலை விட்டு வெளியே போறது? வெளியே போனதுக்கு அப்புறம் கொல்லைன்னு ஜாம்னு வாழணும். சென்னையில் 4 பங்களா, லண்டன்ல ஒரு பங்களா, அப்படியே சந்தோஷமா வாழணும். அதுக்கப்புறம் யாரும் உன்னை நெருங்கவே முடியாது. தனி ராஜாங்கம், தனி காட்டு ராஜா, அப்படித்தானே? அங்க என்னடா உன் பொண்ணு, என் அப்பா ரொம்ப கெட்டவர் தான் அங்கிள், ஆனா எனக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரு கண்டிப்பா வேணும், அவரை கொன்னுடாதீங்க அங்கிள் என்கிட்ட வந்து கெஞ்சி அழுறா. அவளுக்கு இருக்கிற அந்த மனசாட்சி உனக்கு இல்லையே தேவராஜ்? என்னை மன்னிச்சிரு ராதாகிருஷ்ணா. வாழ்க்கையில் நிறைய பணம் சம்பாதிக்கணும், நான் தான் தமிழ்நாட்டிலே பெரிய தாதாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டனே தவிர நியாயமாக வாழணும், அமைதியாக வாழ்ந்து பார்க்கணும்னு ஆசைப்படவே இல்லைப்பா. 4 பேர் என்னை பார்த்ததுமே சலாம் போடும்போது நான் தான் இந்த ஊருக்கே பெரிய கில்லாடின்னு வெட்டி பந்தா. எந்த இடத்துக்கு போனாலும் அந்த ஏரியாவில் இருக்கிற பெரிய தாதாலாம் ஓடி வந்து என் காரை திறந்து விட்டு அண்ணே வணக்கண்ணேன்றானே. அந்த அல்ப சந்தோஷத்தில் என் வாழ்க்கையவே விட்டு தொலைச்சிட்டேயா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் உன்ன மாதிரி நல்லவன் இருக்கான். நான் கொடுத்த எச்ச காசுல சில பேர் என் வீட்டுல வேலை பார்த்ததுனால டிபார்ட்மெண்ட்டே எனக்கு சரணாயிடுச்சுன்னு சொல்லி அகம்பாவத்தில் ஆடிட்டேயா. திடீர்னு ஒரு நாள் என் அஸ்திரமே ஆடி போன மாதிரி என் மகா போயிட்டாயா. அந்த துக்கத்தை நான் மறக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொருத்தனும் போயிட்டான். என்ன பண்றதுனே தெரியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தேன். என் பொண்டாட்டி புள்ள என்னை விட்டு போனப்போவாவது எனக்கு புத்தி வந்திருக்கணும், வரலையே. எனக்கு எல்லா கோபமும் உண்மையில திரும்பிச்சு. உன்னை கொல்லணும், உன்னை கொன்னாதான் நான் பிறந்ததுக்கே அர்த்தம்னு முட்டாள்தனமா நினைச்சிட்டு இருந்தேன்யா. முட்டாள்தனமா நினைச்சேன். என்கிட்ட வேலை செய்யற பசங்கள்லாம் அண்ணி அங்க பார்த்தேன், குழந்தை இங்க பார்த்தேன்னு சொல்லும் போதெல்லாம் ஓடி அங்க நிப்பேன். அவங்க அங்க இருக்க மாட்டாங்க, வேற எங்கேயாவது போயிருப்பாங்க. ஒரு நாள் உன்னை கொல்லணுங்கிறதுக்காக உன் வீட்டுக்கு வந்து நின்னப்பதான் திடீர்னு என் தங்கம்
என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா. அதுவும் அவ காலாலேயே அவன் நடந்து வந்து நின்னப்போ என்னால நம்பவே முடியல. கோடி கோடியா பணத்தை சம்பாதிச்சு என் பிள்ளையோட நோயை குணப்படுத்துறேன்னு சொன்னேனே தவிர என் பிள்ளையோட காலை என்னால குணப்படுத்தவே முடியல. ஆனா ராதாகிருஷ்ணா, கொஞ்ச நாள் என் புள்ள உன் வீட்டுல இருந்ததுல சரியான வைத்தியம் பண்ணி என் பிள்ளைய நடக்க வச்சியா. உண்மையிலுமே நீ பெரிய வச்சதாயா. என்ன மன்னிச்சிரியா, என்ன மன்னிச்சிரியா. ஐயா, நான் இந்த சமுதாயத்துக்கும் சட்டத்துக்கும் செஞ்ச பாவத்துக்கு நீங்க என்ன தண்டனை வேணா கொடுங்கயா. என்ன சுட்டு கொண்டு இருக்கியா. சந்தோஷமா நான் செத்து போறேன். கரிகாலன் சார், இவர் பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டத ஒரு பேப்பர்ல எழுதி கையெழுத்து வாங்குங்க. ஓகே சார். சார், என் பொண்டாட்டியும் பிள்ளையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சார். ரொம்ப நன்றிங்கய்யா. மாமா, மொபைல் எடுத்துக்கிட்டீங்களா? கர்ச்சீஃப் எடுத்தாச்சு. மத்தியானம் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்துருவீங்கல்ல? நான் வெளியிலே மேனேஜ் பண்ணிக்கிறேன். மாமா, ஈவினிங் சீக்கிரம் வந்துருங்க. நம்ம எங்கேயாவது வெளியே போலாம். சரி. சரி, நான் கிளம்புறேன். இருங்க மாமா, நான் வேணா ஆட்டோ கூட்டிட்டு வர சொல்றேன். பரவாயில்ல, நான் போற வழியில பிடிச்சுக்கிறேன். போயிட்டு வரேன். பாய் மாமா. பாய். என்ன மீனா, எங்க வெளியே போயிட்டு வர? மாமா ஃபேக்டரி விஷயமா வெளியே கிளம்பினாரு, அதான் வழி அனுப்பிச்சிட்டு வரேன். என்ன மீனா இது? சொல்லிருந்தா நானே வழியில டிராப் பண்ணிருப்பேன்ல. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதுவும் இல்லாம மாமாக்கு இதெல்லாம் பிடிக்காது. தன்னோட சிரமத்தை தானே அனுபவிக்கணும்னு நினைப்பாரு. சரிம்மா, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன், நீ உள்ள போ. சரிங்கக்கா, வாங்க. என்ன மாமி, சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கேன். சரி மாமி, நான் கிளம்புறேன். பார்வதி, கொஞ்சம் நில்ல. சொல்லுங்க மாமி. அன்னைக்கு என்னடனா உன் ஆம்படையா அந்த பொண்ணை ஆத்து வாசல்ல வரைக்கும் அழிச்சுன்னு வந்தான். இன்னைக்கு என்னடனா நீ அவளை ஆத்துக்குள்ளே அழிச்சுன்னு போயிட்டியே. அவ என்னடனா ஆத்துக்காரி மாதிரி டாட்டா காட்டுறதும் உன் ஆம்படையா பதிலுக்கு டாட்டா காட்டுறதும் நீக்கு ஒண்ணுமே வழங்கலடிமா. என்ன மாமி இது? அவ 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 என் ஹஸ்பண்டோட மாமா பொண்ணு. அதான், நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. டைம் ஆச்சு, நான் வரேன். வண்டி எடுங்க. எத்தனை நாளைக்கு தான் இந்த டென்ஷன் எல்லாம்? எல்லாம் கொஞ்சம் நல்லா சரியாயிடுங்க. பகவானே,
இங்க என்னதான் நடக்குதுன்னு தெரியலையே. ஐயோ. பாட்டி காஃபி. இவ்ளோ பெரிய வீட்டை நம்மள நம்பி ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. பார்வதிக்காக்கு பெரிய மனசுல பாட்டி. நீ சொல்றது வாஸ்தவந்தாம்மா. பட்டிக்காட்டிலேயே நாம யாரையும் நம்ப மாட்டோம். பட்டணத்துல இப்படி ஒரு பொண்ணு நம்புறான்னா அதிசயமாதாம்மா இருக்கு. அதுக்கு உண்மையான காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஷிப் தான். இந்த காலத்துல சொந்தக்காரங்களே நம்ம கிட்ட எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்துதான் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்களே. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இல்ல. பேங்க் பேலன்ஸும் பார்க்க மாட்டாங்க, நம்ம ஸ்டேட்டஸும் பார்க்க மாட்டாங்க. உண்மையான அக்கறை தான் இருக்கும். நாகலட்சுமி, நாகலட்சுமி. நாகலட்சுமி இருக்காளா? இருக்காங்க. நீங்க மாமா ஃப்ரெண்டோட அம்மா தானே? இங்க தானே பக்கத்துல இருக்கீங்க. என்ன சொல்ற நீ? எனக்கு குழந்தைகளே இல்லையே. இது என்ன புது குழப்பமா இருக்கு? சரி அதை விடு. பாருவா ஹஸ்பண்டும் எதுக்கு தனித்தனியா போய் அப்புறம் ஒன்னா போறா? என்ன மாமி சொல்றீங்க? சரியான அசடா இருக்கியே. உனக்கு டீட்டெயிலாவே சொல்றேன். நீ உங்க மாமாக்கு இங்க நின்னு டாட்டா கட்டினியோன்னோ? ஆமா. அவரும் பதிலுக்கு டாட்டா கட்டிட்டு போனாரோன்னோ? ஆமா. அப்புறம் ஏன் அவர் திருடனாட்ட ஒளி இருந்து கார்ல ஏறணும்? மாமி, மாமி உங்களுக்கு என்ன வேணும் மாமி? காஃபி பொடி ஏதாவது வேணுமா? மீனா, மணி 10:30 மணி ஆச்சுமா. பாட்டிக்கு இன்னும் மாத்திரை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். நீ போய் மாத்திரை கொடுப்போம். இந்த மாமி ஏதோ சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு புரியல. மாமிக்கு கொஞ்சம் பைத்தியம். அதான் வீடு விட போய் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நீ உள்ள போமா போ. யார் பைத்தியம்? நானா பைத்தியம்? நானா பைத்தியம்? நீ பைத்தியம், இவ பைத்தியம், உன் பொண்ணு பைத்தியம், அந்த பாட்டி பைத்தியம், மொத்தத்துல உன் குடும்பமே பைத்தியம். நீங்களாம் தான் பைத்தியம். என்ன போய் பைத்தியம் சொல்லிட்டு? ஐயோ ஐயோ ஐயோ, இந்த பொம்பளைக்கு புருஷன் இல்லம்மா. இதோட டார்ச்சர் தாங்க முடியாம அந்த ஆள் இதை விட்டுட்டு ஓடி போயிட்டான். அந்த ஆள் என்னைக்கு ஓடினானோ அப்பவே இது முழு பைத்தியமாயிடுச்சு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க யாரும் சந்தோஷமாவே இருக்க கூடாது. உடனே அவங்க வீட்டுக்கு போய் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி குட்டையை குழப்பிட்டு வந்துருவா. நீ வா, உள்ள வா. அவ காத்தே இனிமே இந்த பக்கம் படக்கூடாது. போனா சாப்பிடுமா? இந்த கொஞ்சம் சாப்பிடு போனா. சாப்பிடுமா? அம்மா கொடுங்க. அம்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்த ஒரே ஒரு வாய், இந்த ஒரே ஒரு வாய் சாப்பிடுங்க. தண்ணி எடுமா.
சொன்ன மாதிரியே நல்ல புடவை கட்டி விடுறியா? ஆ கண்டிப்பா கட்டி விடுறேன். எப்போ? இப்பவே கட்டி விடுறேன். வாங்க என் கூட. வாங்க. கண்டிப்பா கட்டி விடுறேன். அம்மா வாங்க வாங்கம்மா. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே